சினிமாவிலேயே சென்சார் போர்டில் கட் பண்ண வேண்டிய விஷயங்கள், வார்த்தைகள் இதையெல்லாம் இன்னைக்கு தாவேக்காவை சேர்ந்த அமைச்சர்கள், எம்எல்ஏ வந்து சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. முஸ்லிம் தீவிரவாதி என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முஸ்லிம் தீவிரவாதி பேசியிருக்கிறாங்க. முஸ்லிமை வந்து தீவிரவாதிகள் சொன்ன கூட்டம் தான் இந்த கூட்டம். திமுக நேத்து சட்டமன்றத்தில் பேசும்போது தாவேக்காவை சேர்ந்த இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசின விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். முஸ்லிம் தீவிரவாதிகள் அப்படின்னு பேசினவங்க தானே இந்த திமுக காரர்கள் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு தாவேக்கா தலைவரும் தமிழக முதலமைச்சருமான அன்னைக்கு வெறும் நடிகராக இருந்த விஜய் அவர்கள் நடித்த படங்களுக்கு எதிர்ப்பாக துப்பாக்கி, பீஸ்ட் போன்ற படங்கள்ல முஸ்லீமை வந்து தீவிரவாதியா காமிச்சிருக்காரு, முஸ்லீமை வந்து தீவிரவாதிகள் போல உளவியல் ரீதியா இவர் பதிய வைக்கிறார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் இவருடைய படத்தை வெளிவரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தவங்க, போராடினவங்க தான். ஏப்பா அதெல்லாம் வெறும் சினிமா தானே அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. அந்த சினிமா தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துருக்கு. திமுக காரர்கள் முஸ்லிம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த எம்எல்ஏ சொல்றத எப்போ சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னு நம்ம தேடி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா ஒரு சினிமாவில் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாயகன் பேசின வசனம் இன்னைக்கு நம்மளுடைய மனதில் பதிஞ்சிருக்கும். அதனால சினிமாங்கிறது மிகப்பெரிய ஒரு உளவியல். அந்த உளவியல் ரீதியாகவே முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக காண்பித்து பதிய வச்சவர் தான் விஜய். ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் வெறும் சினிமா படம். ஒரு நடிகராக இருந்து விஜய் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது சன் பிக்சர்ஸ், இன்னொரு படத்தை ரைட் பண்ணது யாரோ, டைரக்ட் பண்ணுறது யாரோ, அதுக்கு விஜய் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இப்போ சட்டமன்றத்தில் பேசினார்ல முஸ்தபா அப்படிங்கிற அந்த எம்எல்ஏ, அவரே வந்து பீஸ்ட் வந்த புதுசில் அந்த படம் வெளியே வரக்கூடாது, அது இஸ்லாமியர்களை தவறா தீவிரவாதிகளாக காட்டுது அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஆப்போசிட்டாக எதிராக பேசியிருக்காரு. அப்போ செய்தியாளர் இதே கொஸ்டினை கேட்குறாங்க, அது வெறும் படம் தானே, யாரோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவர் நடிக்கிறாரு, அதுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இஸ்லாமியரை வந்து இவர் குண்டு வைக்கிறவர் தான், போட்டா குண்டு வைப்பாரு, ஜுபா போட்டா குண்டு வைப்பாரு, தாடி வச்சா குண்டு வைப்பாரு, முஸ்லீம் பேர் வச்சாலே குண்டு வைப்பாருன்னு சொன்னா நீங்க எதை விதைக்க விரும்புறீங்க? விஜய்க்கு வந்து 6 அறிவு இருக்குன்னு நீங்க பேசுறீங்க வச்சுக்கோங்களேன். துப்பாக்கில எந்த அடிப்படையில் வச்சிருக்காரு? யார் ப்ரொடியூஸ் பண்ணா என்னங்க, விஜய்க்கு சுயமாக அறிவு இல்லையா, எந்த கதையை சூஸ் பண்ணி எப்படி நடிக்கணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி இப்ப பேசியிருக்காருல எம்எல்ஏ. அவரே அப்போ வந்து பேசியிருக்காரு. அவரே அப்போ அப்படி பேசினாரா? ஆமாங்க, அவரே அப்போ அப்படி பேசினாரு. அவரே இப்போ இப்படி பேசினாரா? ஆமாங்க, அவரே இப்போ இப்படி பேசினாரு. ஏன் ப்ரோ, ஏன் இப்படி அப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொழப்பு தான், சொகுசு தான், வேற என்ன.